Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhiladan. In the video la nama Tannambikkai batch 2026 la biological classification chapter ஆரம்பிக்க போறோம். Already the living world முடிச்சிட்டோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சார் the living world ல வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய டாபிக் நீங்க கவர் பண்ணாத மாதிரி இருக்கே அப்படினா 2024-2025 latest NCERT edition வச்சு தான் நம்ம இந்த தன்னம்பிக்கை batch 2026 டீச் பண்றோம். காரணம் என்னன்னா latest edition பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு क्वेश्चंस நீட் எக்ஸாம் ஆகட்டும், QT எக்ஸாம் ஆகட்டும், உங்களோட போர்டு எக்ஸாம் ஆகட்டும், அதுல இருந்து தான் क्वेश्चंस வரப்போகுது. அதனால தான். ஓகேங்க. இப்போ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். Since the dawn of civilization அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவிலைசேஷன்ங்கிறது டெவலப்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொசைட்டி நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சப்போ டான் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது, தொடங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் த டான் ஆஃப் சிவிலைசேஷன் நாகரிகம் வளர்ந்துட்டு வருது இல்லையா, அதோட ஆரம்பத்துல இருந்தே தேர் ஹேவ் பின் மெனி அட்டம்ப்ட்ஸ் டு கிளாசிஃபை லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசத்தை குரூப்பா பிரிச்சு வகைப்படுத்தி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இட் வாஸ் டன் இன்ஸ்டிங்டிவ்லி, நாட் யூசிங் கிரைட்டீரியா தட் வேர் சயின்டிபிக். இன்ஸ்டிங்டிவ்லினா அவங்க வந்து உள்நோக்கத்தோடயே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சயின்டிபிக் அந்த ஒரு கிரைட்டீரியாவை அவங்க எடுத்துக்கல. பட் born out of a need to use organisms for our own use. நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்றோம், நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபார் ஃபுட் பிளான்ஸ், ஷெல்டர்னா நம்ம தங்குற இடம், தங்குற இடத்துல என்ன மாதிரியான பிளான்ஸை யூஸ் பண்ண போறோம்? ஃபார் வுட் பர்பஸ், மரம், கதவு, ஜன்னல், ஈவன் வீடுகளே கூட மரத்துல கட்டுறாங்க. அந்த மாதிரி ஷெல்டர் அண்ட் கிளாத்திங், இந்த காட்டன் ஃபைபர் எடுத்து நம்ம துணியெல்லாம் தச்சுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப பிளான்ஸை வகைப்படுத்தினார்கள். ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணாங்க. அரிஸ்டாட்டில் வாஸ் த ஏர்லியஸ்ட் டு அட்டெம்ப்ட் எ மோர் சயின்டிபிக் பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். முதல்ல ஆர்கானிசம், உயிரினங்களை வகைப்படுத்துறதுக்கு அறிவியல் பூர்வமா வகைப்படுத்தினது யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில். இம்பார்ட்டன்ட். ஹி யூஸ்ட் சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் டு கிளாசிஃபை பிளான்ட்ஸ் இன்டு ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். ட்ரீஸ்னா மரம், ஷ்ரப்ஸ்னா புதர் செடி, இந்த ரோஸ் பிளான்ட், அப்புறம் செம்பருத்தி செடி, இதெல்லாம் வந்து புஷ்ஷஸ், அதாவது ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புதர் செடி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா குட்டி செடி, நெல், சோளம், புல்லு, இதெல்லாம் ஹெர்ப்ஸ். இந்த மாதிரி மூணா பிரிச்சாரு மார்ஃபாலஜிக்கலா வெளிப்புற அமைப்பை வச்சு. He also divided animals into two groups. எந்த அனிமல்ஸ்க்குலாம் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு அது ஒரு குரூப். எந்த அனிமல்ஸ்க்குலாம் ரெட் பிளட் செல்ஸ் இல்ல, பிளட்ல ஒயிட் பிளட்டா இருக்கும், அவங்கலாம் another குரூப்னு பிரிச்சாரு. ஸோ கொஞ்சம் சயின்டிபிக் மெத்தட் கிளாசிஃபிகேஷனுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பயன்படுத்தினது அரிஸ்டாட்டில். அடுத்து இன் லின்னேயஸ் டைம் a two kingdom system of classification was ஒன்னு பிளான்டே அண்ட் அனிமாலியா கிங்டம் was developed that included all plants and animals respectively. உலகத்தில் இருக்க எல்லா பிளான்ட்டும் பிளான்டேல வந்துடும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் அனிமாலியால வந்துடும். இந்த டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நமக்கு சொன்னது லின்னேயஸ். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். திஸ் சிஸ்டம் டிட் நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸ். சார் யூகேரியாட்ஸ்னா என்ன? ஒரிஜினல், அதாவது நல்ல டெவலப் ஆன நியூக்ளியஸ் அதோட இருந்தா அது யூகேரியாட். ட்ரூ நியூக்ளியஸோட இருந்தா யூகேரியாட். கேரி ஆன் அப்படின்னா நியூக்ளியஸ், உட்கருன்னு அர்த்தம். ஒரு செல் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள உண்மையான நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது யூகேரியாட். உண்மையான நியூக்ளியஸ்னா என்ன சார்? நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியார் மெம்பரேன், மெம்பரேன்னா சவ்வு அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும், உள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு உள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ட்ரூ நியூக்ளியஸ். இந்த மாதிரி நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை யூகேரியாட்ஸ் அப்படிம்போம். ப்ரோகேரியாட்ஸ்னா ஒரு பாக்டீரியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியார் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, ஜஸ்ட் குரோமோசோம், சர்க்குலர் குரோமோசோம் சைட்டோபிளாசத்துல உலா வந்துகிட்டு இருக்கும், ஒரு ஏரியால ஒரு ஜோன்ல இருக்கும். அதை ப்ரோகேரியாட்ஸ் அப்படிம்போம். ஸோ இதுல டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல யூகேரியாட்டையும் ப்ரோகேரியாட்டையும் பிரிக்கல, டிட் நாட் டிஸ்டிங்விஷ், பிரிக்கல, ஒன்னா வச்சுட்டாரு.
யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தை பிரிக்கல. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் ஒரே ஒரு செல்லால் ஆகியிருந்தா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதே ஒரு ஆர்கானிசம் செவரல் செல்ஸால் ஆயிருந்தா நம்ம மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். அமீபா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இதை பிரிக்கல. ஏன்னா அமீபாவும் அனிமல் தான், நாமளும் அனிமல் தான். எல்லாத்தையும் குரூப்பா ஒன்னா வச்சுட்டாரு அனிமல் கிங்டம்ல. அண்ட் photosynthetic green algae and non-photosynthetic fungi. So இந்த இடத்துல என்ன சொல்றாரு? photosynthesis பண்றது green algae வந்து பச்சை பாசி வந்து தானே உணவை தயாரிச்சுக்குது photosynthesis மூலமா சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி. அதே ஃபங்கை வந்து சன்லைட் எனர்ஜியை எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாது இன்னொரு ஆர்கானிசம்ல இருந்து டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் வந்து ஃபுட்டை எடுத்துக்குது. ஆனா இந்த ஃபங்கை அண்ட் ஆல்கேவை கொண்டு வந்து பிளான்ட் கிங்டத்துல வச்சுட்டாரு. ஏன் ஃபங்கையை பிளான்ட் கிங்டம்ல வச்சாருன்னா ஃபங்கையில செல்வால் இருந்துச்சு, அந்த ஒரு ரீசனுக்காக. பட் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இல்ல, அவங்க போட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அதை கொண்டு வந்து பிளான்ட்ல வச்சது தப்பு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிளண்டர் மிஸ்டேக் இருக்குது. யூகேரியாட் ப்ரோகேரியாட்டை பிரிக்கல, அதே போல யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலாரை பிரிக்கல, பிளான்ட் செல் அண்ட் ஃபங்கை ஆல்கே ஃபங்கை கொண்டு வந்து பிளான்ட்ஸ்லயே வச்சுட்டாரு. இதெல்லாம் தவறு. ஓகேங்களா? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்டு plants and animals was easily done and was easy to understand. ஈஸியா தாவரங்கள் அனிமல்ஸ் எல்லாம் அனிமல் கிங்டம், பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம்னு ஈஸியா கிளாசிஃபை பண்ணிடலாம். பட் a large number of organisms did not fall into either category. நிறைய ஆர்கானிசத்தை நீங்க எந்த கேட்டகரியிலையும் வைக்க முடியாது. பிளான்ட்லயும் வைக்க முடியாது, அனிமல்லையும் வைக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஃபங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல செல்வால் இருக்கு, அப்ப பிளான்ட்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்? அதுல போட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஏன்னா குளோரோபிளாஸ்ட் இல்ல. அப்ப அனிமல்ல வைக்கலாமா? அனிமல்ஸ்க்கு செல்வால் இருக்க கூடாது, ஃபங்கைக்கு செல்வால் இருக்குது. அப்ப பிளான்ட்ல வைக்கலாமா? குளோரோபிளாஸ்ட் பிளான்ட்ல இருக்கணுமே, ஃபங்கைல குளோரோபிளாஸ்ட் இல்லையே. சோ இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ், யூக்ளினான்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அதுக்கு செல்வால் கிடையாது, அப்ப அனிமல்ல வைக்கலாம். ஆனா சன்லைட் இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் பண்ணும், அப்ப பிளான்ட்ல வைக்கலாமா? செல்வால் இல்லையே. இந்த மாதிரி கன்ஃபியூசிபிள் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டு குரூப்லயும் வராது, பிளான்ட் கிங்டம்லயும் வராது, அனிமல் கிங்டம்லயும் வராது. Hence the two kingdom classification used for long time was found inadequate. ரொம்ப காலமா two kingdoms system of classification தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் அது போதாது அப்படிங்கறத உணர்ந்தார்கள் சயின்டிஸ்ட். அப்போ besides gross morphology, besides-னா gross morphology யூஸ் பண்ணினாலும் கூட அதோட சேர்த்து gross morphology-னா ஒட்டுமொத்த வெளிப்புற தோற்றம், வெளிப்புற அமைப்பு. மார்பாலஜிங்கிறது வெளிப்புற அமைப்பு. Gross morphology, a need was also felt for including other characteristics like cell structure. So தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? கிராஸ் மார்பாலஜியோட சேர்த்து செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கானிசம், ஒரு உயிரினத்தோட செல்லோட ஸ்ட்ரக்சரை படிக்கணும், செல் பயாலஜி அப்படிம்போம். நேச்சர் ஆஃப் வால், அதுல கூடிய செல்வால் இருக்கா இல்லையா, இருந்தா அந்த செல்வால் என்ன மெட்டீரியல், அது அதாவது மெட்டீரியல்னா என்ன கெமிக்கலால இருக்கு, செல்லுலோசா கைட்டினா அந்த மாதிரி. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுவே உணவை தயாரிச்சுக்கிட்டா ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அவங்களால ஃபுட்டை தயாரிக்க முடியாது, இன்னொருத்தவங்க கிட்ட இருந்தா ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன? ஹேபிடேட்னா வளர்ற இடம், லிவிங் பிளேஸ். தண்ணியில வளர்ந்தா அக்வாட்டிக், நிலத்துல வளர்ந்தா டெரஸ்ட்ரியல். இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எப்படி ரீப்ரொடியூஸ் பண்றாங்க? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா? முருங்கை மரம்லாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், கட்டிங், அந்த ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், சீடு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், இம்பார்ட்டன்ட்லி என்னது? பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் என்ன, அட்வான்ஸ்ட் ஆர்கானிசம் என்ன, எந்த ஆர்கானிசத்துல இருந்து எந்த ஆர்கானிசம் டெவலப் ஆகி வந்துச்சு, அதுதான் நம்ம எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Classification systems for the living organisms have hence undergone several changes over the time. So காலம் போக 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 கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமும் மாறிக்கிட்டே வந்துச்சு. அடிஷன், டெலிஷன், சேஞ்சஸ் அதெல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. தோ பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் ஹேவ் பீன் கான்ஸ்டன்ட் அண்டர் ஆல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம். பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டத்துலயும் எந்த சேஞ்சும் வரல. பிளான்ட் கிங்டத்துல இருந்து ஃபங்கை எடுத்து தனியா வச்சாங்க, அனிமல் கிங்டத்துல இருந்து யூக்ளினாவை தூக்கி வெளியே வச்சாங்க, அமீபாவை தூக்கி வெளியே வச்சாங்க. இந்த மாதிரி நமக்கு டிஃபரன்சஸ், சேஞ்சஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் கான்ஸ்டன்டா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. The understanding of what groups or organisms be included under these kingdoms have been changing. So plant kingdomல யாரை வைக்கணும், அனிமல் கிங்டம்ல யாரை வைக்கணும், அந்த பிளான்ட் கிங்டத்துல இருந்து யாரை வெளியே எடுக்கணும், அனிமல் கிங்டத்துல இருந்து யாரை வெளியே எடுக்கணும், அது மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ரெண்டு கிங்டமும் இருக்கு. The number and nature of the other kingdoms have also been understood differently by different scientists over the time. So plant kingdom, அனிமல் கிங்டம் இல்லாம வேற கிங்டம்ஸும் இன்க்ளூட் பண்ணாங்க. அந்த கிங்டம்ஸோட நம்பர்ஸ் டிஃபர் ஆகுது. அந்த கிங்டத்தை சயின்டிஸ்ட்
டைம் போக 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 மாற்றி அமைச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அதை தான் இப்போ பார்க்க போறோம். இதுல பெருசா கொஷின்ஸ்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ 2.1 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த புக்ல வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல 5 கிங்டம் யார் யாரு? மொனிரா ஃபர்ஸ்ட் கிங்டம், புரோட்டிஸ்டா செகண்ட் கிங்டம். 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஃபங்கை தேர்ட் கிங்டம், பிளான்டே ஃபோர்த் கிங்டம், அனிமாலியா ஃபிஃப்த் கிங்டம். இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம்னு 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருந்தப்போ ஜஸ்ட் மார்பாலஜியை பாருங்க வெளியில, அது பிளான்ட் கிங்டமா அனிமல் கிங்டமான்னு கொண்டு போய் வச்சிருங்க, அவ்வளவுதான். பட் மாடிஃபிகேஷன் வர வர, சேஞ்சஸ் வர வர, நியூ கிங்டம்ஸ் ஆட் பண்ண 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 நம்ம மார்பாலஜியோட சேர்த்து செல் டைப், செல் வால் டைப், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றோம்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி 5 கிங்டம் கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். செல் டைப், மொனிரால இருக்கிறது எல்லாமே ப்ரோகேரியட் தான், மீதி எல்லாம் யூகேரியட். பாருங்க, மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியட். ப்ரோகேரியட்னா என்ன சொன்னோம்? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, ஜஸ்ட் ஒரு டிஎன்ஏ மட்டும், சர்க்குலர் டிஎன்ஏ மட்டும் சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கும். அப்படின்னா ப்ரோகேரியட். ஸோ அது மொனிரா எல்லாமே ப்ரோகேரியட் தான். மீதி எல்லாம் ட்ரூ நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், அண்ட் குரோமாட்டின் ரெட்டிகுலம் நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருந்தா யூகேரியாட்ஸ். புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா இது எல்லாமே யூகேரியாட்ஸ் தான். ஓகே, கேரியான்னா நியூக்ளியஸ், மறந்துடாதீங்க. செல் வால், இங்க வந்து பாத்தீங்கன்னா மொனிரால செல்லுலோஸ் இருக்காது, நான் செல்லுலோசிக். பட் பாலிசாக்கரைட் இருக்கு, பிளஸ் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இந்த டேபிளே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். புரோட்டிஸ்டால சில புரோட்டிஸ்டால செல்வால் இருக்கு, சில புரோட்டிஸ்டால செல்வால் இல்ல. செல்வால் இருக்கிறதும் புரோட்டிஸ்டால இருக்கு, செல்வால் இல்லாததும் புரோட்டிஸ்டால இருக்கு. ஆனா புரோட்டிஸ்டா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான கிங்டம். ஏன் இந்த கிங்டத்துல செல்வால் இருக்கிறதையும் வச்சிங்க, செல்வால் இல்லாதையும் வச்சிங்கன்னு சண்டைக்கு வந்தாங்க நிறைய சயின்டிஸ்ட் ஃபியூச்சர்ல. இதுக்கு அடுத்து ஓகே, ஃபங்கை செல்வால் இருக்கு, கைட்டின் அப்படிங்கிற கெமிக்கலால ஆனது, ஞாபகம் வச்சுங்க, மெட்டீரியலால ஆனது. பிளான்டே இருக்கு, செல்லுலோஸால ஆனது. அனிமாலியால செல்வால் கிடையாது. ஓகே, செல்வால் இருந்தா தானே அது என்ன மெட்டீரியல்னு சொல்வீங்க. ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ் அதாவது ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட்னா நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, மீதி எல்லாம் யூகேரியட். யூகேரியட்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அடுத்து பாடி ஆர்கனைசேஷன், செல்லுலார், எல்லாமே செல்லுலார் தான். இதுல வந்து மொனிரா மோஸ்ட்லி யூனிசெல்லுலாரா இருக்கும், புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலாரா இருப்பாங்க. பட் செல்லுலார் நீங்க கொடுத்துட்டாங்க, ஏன்னா சம்டைம்ஸ் காலனியா நிறைய பாக்டீரியா சேர்ந்து வளரலாம். எங்க மொனிரால தான் பாக்டீரியா வரும், ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி ஃபங்கை மல்டி செல்லுலார், லூஸ் டிஷ்யூ இருக்கலாம். லூஸ் டிஷ்யூனா டிஷ்யூ ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப லூஸா அரேஞ்ச் ஆகி இருக்கலாம். பிளான்டேல டிஷ்யூஸ் இருக்கு, ஆர்கன்ஸ் இருக்கு. அனிமாலியால உங்களுக்கு டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. அதாவது டிஷ்யூங்கிறது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், ஆர்கன்ங்கிறது ஹார்ட் ஒரு ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம்ங்கிறது ஹார்ட், வெயின்ஸ், ஆர்டரிஸ் இதெல்லாம் சேர்ந்தா நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆர்கன் சிஸ்டம் அனிமாலியால இருக்கும். ஓகே, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மொனிரால ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்கு. ஆட்டோட்ராஃபிக்னா அவங்க ஃபுட் அவங்களே தயாரிச்சுக்குவாங்க. அதாவது கீமோ சிந்தட்டிக் ஆர்கானிசம், போட்டோ சிந்தட்டிக் ஆர்கானிசம், இந்த ரெண்டுமே இருக்கு. கீமோ சிந்தட்டிக்னா ஒன்றும் இல்லை, இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜியை எடுத்துக்கிட்டா அது கீமோசிந்தட்டிக். சன்னோட லைட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டா போட்டோசிந்தட்டிக். போட்டோ லைட், சன்லைட் எனர்ஜி, கீமோ கெமிக்கல்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜியை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஹெட்ரோட்ராஃபிக்னா என்ன? அது சாப்ரோட்ராஃபிக்கா இருக்கலாம். சாப்ரோஃபைட்டிக்னா டெட் அண்ட் டீகேயிங், இறந்து போன மக்கி போய்கிட்டு இருக்கிறதுல இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டா சாப்ரோஃபைட். பாராசைட்னா உயிருள்ள ஹோஸ்டுக்குள்ள இருந்து ஃபுட் எடுத்துக்கும், நோயை ஏற்படுத்தும் நமக்கு, அதான் பாராசைட். இது எல்லாமே மொனிரால இருக்கு. புரோட்டிஸ்டால ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்கு, ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்கு. ஆட்டோட்ராஃபிக் போட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஹெட்ரோட்ராஃபிக்னா மற்றவங்க கிட்ட இருந்து உணவு எடுத்துக்கும். ஹெட்ரோனாலே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபங்கை ஹெட்ரோட்ராஃபிக்கா மட்டும்தான் இருக்கும், அதுல இறந்து போன உடல்ல இருந்து ஃபுட் எடுத்தா சாப்ரோஃபைட்டிக், உயிருள்ள ஹோஸ்ட்ல இருந்து உணவு எடுத்தா பாராசைட்டிக். ரெண்டுமே ஃபங்கைல இருக்கு. பிளான்டே எல்லாமே அப்ராணி துப்ராணிங்க, போட்டோசிந்தசிஸ் பண்ணி தான் ஃபுட்டை தானே தயாரிச்சுக்குவாங்க. அனிமாலியா எல்லாம் ஹெட்ரோட்ராஃபிக் தான். ஹோலோசோயிக்னா என்ன சார்? ஃபுட்டை அப்படியே வாயில வச்சு மென்னு திங்குறோம்ல ஃபுட்டு, அதுதான் அப்படியே வாய் வழியா ஃபுட்டை தின்னு முழுங்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஹோலோசோயிக் அப்படிங்கிறோம். சாப்ரோஃபைட்டிக்கும் அனிமல்ஸ்ல இருக்கு, டெட் அண்ட் டீகேயிங்க சாப்பிட்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ண மகான் யாரு
அந்த புண்ணியவான் யாரு? ஆர்ஹெச் விட்டேக்கர். 1969 இயரும் முக்கியம், மனுஷாலும் முக்கியம். இந்த மனுஷனையும் ஞாபகம் வச்சுங்க, இயரையும் ஞாபகம் வச்சுங்க. ஆர்ஹெச் விட்டேக்கர் proposed a 5 kingdom classification. இந்த மேல படிச்ச 5 kingdom: மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இந்த 5 kingdom. The kingdoms defined by him were named Monera, Protista, Fungi, Plantae, Animalia. The main criteria for classification used by him include cell structure. Cell wall எப்படி இருக்குது? Cell structure எப்படி இருக்குது? Body organization, unicellular, multicellular. Mode of nutrition, photosynthetica, autotropha, heterotropha, photosynthetica, chemosynthetica, saprophytica, parasitica. That's mode of nutrition. Reproduction, asexual, sexual reproduction அந்த மாதிரி. And phylogenetic relationship also. Phylogenetic relationship என்ன? எந்த ஆர்கானிசம் primitive, எந்த ஆர்கானிசம் advanced. உலகத்துல முதல்ல எது தோன்றி இருக்கும், அதுல இருந்து யாரெல்லாம் டெவலப் ஆகி வந்திருப்பாங்க. இதுதான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். யாருக்கு யாரு மூதாதையர் அப்படின்னு சொல்றது. மனுஷனுக்கு குரங்கு மூதாதையர்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். 2.1ல தான் நம்ம comparative account of different characteristics of 5 kingdom classification அந்த டேபிள்ல பார்த்தோம். The 3 domain system 5 kingdom classification கொடுத்தது யாரு? விட்டேக்கர். ஓகே. The 3 domain system classification has also been proposed that divides the kingdom Monera into 2 domains, leaving the remaining eukaryotic kingdom into 3rd domain, and thereby 6 kingdom classification came. You will learn about this system in detail at higher classes. Okay, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சார் 3 டொமைன்னு சொன்னாங்க சார். ஓகே சார். அந்த 3 டொமைன்னு சொல்லிட்டு 6 கிங்டம்னு சொல்லிருக்காங்க சார். ரெண்டும் ஒன்று தான். எப்படின்னு சொல்றேன். இப்போ நமக்கு தெரியும் ப்ரோகேரியாட் இருக்கு, சரி, யூகேரியாட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல இது 3rd டொமைன். யாரு? யூகேரியாட். அப்போ முதல் 2 டொமைன் யாரு சார்? ப்ரோகேரியாட்டை 2ஆ பிரிச்சாங்க. ஆர்கி பாக்டீரியா, இது ஃபர்ஸ்ட் டொமைன். ஓகே சார். சரி, ரெண்டாவது டொமைன் எவன் அப்படின்னா யூ பாக்டீரியா, ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு அர்த்தம். ஆர்கி பாக்டீரியாங்கிறவன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வளருவான். இப்போ யூகேரியாட்ஸ்ல நம்ம மேலேயே பார்த்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனே 4 கிங்டம் இருக்கு. யாரு? புரோட்டிஸ்டா சார், சரிங்க. ஃபங்கை சார், சரிங்க. பிளான்ட் கிங்டம் சார், பிளான்டே சார், சரிங்க. அனிமாலியா சார். இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். எத்தனை சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் வந்தாலுமே கூட பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் ரிமைன் சேம். அதுல இருந்து யாரை வெளியே எடுக்கிறீங்க, அதுக்குள்ள யாரை சேர்க்கிறீங்கிறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ வாங்க 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆர்கி பாக்டீரியா, செகண்ட் கிங்டம் யூ பாக்டீரியா, தேர்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா, ஃபோர்த் கிங்டம் ஃபங்கை, ஃபிஃப்த் கிங்டம் பிளான்டே, சிக்ஸ்த் கிங்டம் அனிமாலியா. ஸோ 3 டொமைன் சிஸ்டத்தில் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். 3 டொமைன்ஸ்க்கு பேர் ப்ரோகேரியாட்டை 2 டொமைனாக பிரிச்சிட்டாங்க. ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு. தேர்ட் டொமைன் யூகேரியாட். இது இந்த டொமைனே கிங்டம் நேமாவும் வச்சாங்க. ஆர்கி பாக்டீரியா கிங்டம், யூ பாக்டீரியா கிங்டம்னு. அப்புறம் யூகேரியாட்ல இருக்கக்கூடிய 4 கிங்டம்: புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 3 டொமைன் சிஸ்டம் இதுதாங்க. இது ஹையர் கிளாஸ்ல டீடைலா படிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, லெட் அஸ் லுக் அட் த 5 kingdom classification to understand the issues and considerations that influence the classification system. ஸோ இப்போ எதுக்காக 5 kingdom classification வந்துச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். எதனால அது தேவைப்பட்டுச்சு? ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ். ஏர்லியர் அப்படின்னாலே அவங்க யாரை குறை சொல்றாங்க? 2 kingdom system of classification சொல்றாங்க. That influenced the earlier classification systems included bacteria, blue-green algae, fungi, mosses, ferns, gymnosperms and angiosperm under plantae plants. இங்க பாருங்க ஐயா, மாசஸ் ஓகேங்க. மாசஸ் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ், சாரி பிரையோஃபைட்ஸ். ஃபர்ன்ஸ் ஓகேங்க, டெரிடோஃபைட்ஸுங்க. ஜிம்னோஸ்பம் ஓகேங்க, ஆஞ்சியோஸ்பம் ஓகேங்க, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுங்க. ப்ளூ கிரீன் ஆல்கேவும் ஓகேங்க. இவங்க இவங்கெல்லாம் பிளான்ட்ஸ்ன்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா செல்வால் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருப்பாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. இவங்கள பிளான்ட்ஸ்ன்னு சொல்றீங்களா? ஓகே. பட் ஃபங்கை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. பாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதும் இருக்குது, பண்ணாததும் இருக்குது. இவங்க 2 பேரையும் ஏன் பிளான்ட்ல கொண்டு வந்து வச்சிங்க? 2 kingdom system ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் தப்பு தானே? அதான் சொல்கிறாங்க இங்கே. கன்சிடரேஷன் அதான் இங்கே தான், அதான் ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. த கேரக்டர் தட் யூனிஃபைடு திஸ் ஹோல் கிங்டம் வாஸ் தட். இதில் அப்போ ஏன் எல்லாத்தையும் பிளான்ட் கிங்டமில் லினேயஸ் வச்சார்? அவருக்கு அறிவு இல்லையா? அவருக்கு அறிவு இருக்குது. அவர் ஏன் வச்சாருன்னா,
இந்த எல்லாருக்குமே செல் வால் இருந்துச்சுங்க. That all organisms included had a cell wall in their cells. In the blue-green algae, bacteria, fungi, mosses, ferns, gymnosperm, angiosperms எல்லாருக்குமே செல்ல செல் வால் இருந்துச்சு. அதனால அந்த ஒரு ரீசனை வச்சு பிளான்ட்னு சொல்லிட்டாரு. This placed together groups which widely differed in other characteristics. Widely differed னா fungi photosynthesis பண்ணாது. ஆனா photosynthetic organismோட வச்சா பெரிய டிஃபரன்ஸ். Bacteria photosynthesis பண்ணாது. அதுல மட்டும் இல்லாம பாக்டீரியால 2 நியூக்ளியஸே கிடையாது. அது ஒரு ப்ரோகேரியாட். மீதி எல்லாரும் யூகேரியாட். யூகேரியாட்ல வந்து ப்ரோகேரியாட் வச்சா வைட் டிஃபரன்ஸ். தப்பு. It brought together the prokaryotic bacteria and the blue-green algae cyanobacteria. இதுவும் ப்ரோகேரியாட் தான் blue green algae with other groups which were eukaryotic. So prokaryotic bacteriaவையும் cyanobacteriaவையும் யூகேரியாட்டோட கொண்டு வந்து வச்சிட்டாங்க. It also grouped together the unicellular organisms and multicellular ones. Say for example Chlamydomonasங்கிறது unicellular green algae, Spirogyra unicellular algae, blue green algae, where so Spirogyra blue green algae, Chlamydomonas green algae were placed together under algae. இது unicellular, இது multicellular, ரெண்டையும் algae கொண்டு வந்து வச்சது தப்பு. The classification did not differentiate between the heterotrophic group fungi. இந்த பிளான்ட்ல கொண்டு வந்து fungi வச்சது தப்பு. heterotroph அது heterotropனா உணவுக்காக மத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. அந்த autotrophic green plants ஓட கொண்டு வந்து அதை வச்சிட்டாங்க. தப்பா போச்சு. பிளான்ட்ல கொண்டு வந்து வச்சிட்டாங்க. எது two kingdom system classificationனா குறை சொல்லிட்டு இருக்காங்க. Though they also showed characteristic difference in their wall composition. Even ரெண்டுக்குமே செல்வால் இருக்குன்னா கூட fungiயோட செல்வால் கைட்டினால் ஆனது, பிளான்ட்ஸோட செல்வால் செல்லுலோஸால ஆனது. செல்வால் மெட்டீரியலே டிஃபரெண்டா இருக்கு, ஆனாலும் அதை கொண்டு வந்து செல்வால் இருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டையா சொல்லி பிளான்ட் கிங்டம்ல வச்சது தவறு அப்படின்னு சொல்றாங்க. In their walls, while அந்த டிஃபரன்ஸ் இருக்குது, while green plantsல ஃபங்கைல கைட்டின் அதோட வால்ல இருக்கு, green plantsல செல்லோசிக் செல்வால் இருக்கு. அதை கொண்டு வந்து ஒண்ணா வச்சது தவறு. When such characteristics were considered, the fungi were placed in separate kingdom fungi. எது செல்வால் கைட்டினால் ஆனது, அது ஒரு ஹெட்ரோட்ரோஃப், அவங்களால ஃபுட்டை தயாரிக்க முடியாது. அப்ப ஃபங்கை என்ன பண்ணும், தனி கிங்டம்ல வைக்கணும். ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் grouped together under kingdom Monera. இப்போ 5 kingdom classificationக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து 5 kingdom classification வந்துச்சுன்னு இது வரைக்கும் ரீசன் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் 5 kingdom classificationல வந்துட்டாங்க. ஃபங்கை செல்வால் கைட்டினாலானது ஹெட்ரோட்ரோஃப், ஸோ தனி கிங்டம்ல வச்சுட்டாங்க ஃபங்கைங்கிற ஒரு கிங்டம். அதே போல எல்லா ப்ரோகேரியாட்ஸையும் மொனிரா அப்படிங்கிறதுல கொண்டு வந்து குரூப் பண்ணிட்டாங்க. அந்த யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் பிளேஸ்ட் அண்டர் த கிங்டம் புரோட்டிஸ்டா. யாரை எதுல வச்சிருக்காங்க? யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல், யூகேரியாட்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை எல்லாம் புரோட்டிஸ்டா கொண்டு வந்து வச்சிடறாங்க. கிங்டம் புரோட்டிஸ்டா ஹாஸ் brought together. இங்க புரோட்டிஸ்டால இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன நீங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஈவன் 5 kingdom classificationல புரோட்டிஸ்டால Chlamydomonas chlorella earlier placed in algae with plants and both having cell walls with Paramecium and amoeba which were earlier placed in the animal kingdom which lack cell wall. இந்த இடத்துல இதை நோட் பண்ணுங்க. 5 kingdom classificationல பிளான்ட்ல இருந்த கூடிய கிளாமிடோமோனாஸையும் குளோரல்லாவையும், ஏன்னா அது ரெண்டுலையும் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ரெண்டு பேருமே கிரீன் ஆல்கே செல்வாலோட இருப்பாங்க, அதனால பிளான்ட்ல வச்சிருந்தாரு லின்னேயஸ். பட் விட்டேக்கர் என்ன பண்ணிட்டாரு, கிளாமிடோமோனாஸ் குளோரல்லா யூனிசெல்லுலார் யூகேரியாட்டுங்கிற காரணத்தை சொல்லி அதே போல அந்த ரெண்டு பிளான்ட்ஸையும், அதுக்கப்புறம் பாராமெசியம் அமீபா ரெண்டும் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ், இந்த பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் ரெண்டுமே யூனிசெல்லுலார், ரெண்டுமே ட்ரூ நியூக்ளியஸ் யூகேரியாட்டா இருக்குன்னு சொல்லி புரோட்டிஸ்டால வச்சாரு. அது தவறுன்னு சொன்னாங்க. ஓகேங்க, ஏன்னா அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் டுகெதரா கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு. It has put together organisms which in earlier classification were placed in different kingdoms. So வேற வேற கிங்டம்ஸ்ல இருந்ததை ஒரு கிங்டம்லயும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பிரிச்சும் வச்சிருக்காங்க. பிரிச்சு வச்சதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ட் கிங்டத்துல இருந்து ஃபங்கையை தனியா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதே போல பாக்டீரியாவை முனிரால கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுதாங்க. This happened because the criteria for classification changed. In the 5 kingdom classification la criteria enna pathom, cell wall paapanga, cell organization paapanga, mode of nutrition paapanga, evolution relationship la paathadanaala inga classification la criteria maaranadanaala grouping the organism maari pochi, vagaipadutradhum maariduchu. This kind of changes will takes place in future too. இனி வர காலங்கள்லையும் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்து அந்த கிளாசிஃபிகேஷன் மாறும். ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். நம்ம ஒரு பிளான்ட்ஸ் ஆர் அனிமலோட ஆர்கானிசத்தோட
கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கிறத பொறுத்து அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் யார்லேருந்து யார் இவால்வ் ஆகி டெவலப் ஆகி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதை பொறுத்து கிளாசிஃபிகேஷனில் கண்டினியூவாக ஃபியூச்சரில் சேஞ்சஸ் வரும். Over time, an attempt has been made to evolve a classification system which reflect not only morphological வெளிப்புற அமைப்பு, physiological functioning and reproductive similarities, but இது மட்டும் இல்லாமல் phylogenetic relationshipையும் உள்ள கொண்டு வரணும். phylogeneticனா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், யார் ப்ரிமிட்டிவ் யார் அட்வான்ஸ்ட், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அந்த மாதிரி சொல்கிறது, யூனிசெல்லுலார்லேருந்து மல்டி செல்லுலார் வந்துச்சு அப்படி. In this chapter we will study characteristics of kingdom. Monera பத்தி டீடைலா படிப்போம், எல்லாமே ப்ரோகேரியாட்ஸ். புரோட்டிஸ்டா பத்தி எல்லாமே படிப்போம், யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். ஃபங்கை பத்தி நல்லா படிப்போம். பட் பிளான்டைவும் அனிமேலியாவும் நம்ம வந்து 3rd and 4th சாப்டர்ல படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிங்டம் மோனிரா நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.